ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தாய்ப்பால் வந்து நிறைய சுரக்கணும், தாய்ப்பாலுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்றப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் இப்போ சொல்கிற ஃபுட்லாம் சாப்பிட்டீங்கன்னா தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீடிங், அதாவது பவுடர் பாலுக்கு போக மாட்டீங்க, பசுமாலுக்கும் போக மாட்டீங்க, உங்கள் பாலே குழந்தைக்கு 2 வயசு வரையும் கொடுப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் சாப்பிடக்கூடிய வகையில் எளிமையான பொருள் தான் சொல்ல போகிறேன். எங்கள் வீடு ஒரு நார்மலான வீடு, பெரிய பெரிய விஷயம்லாம் எங்கள் வீட்டில் செய்ய முடியாது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சில ஃபுட்லாம் சொல்கிறேன். அது ரெகுலராக சேர்த்துக்கிட்டீங்கன்றப்ப பால் நல்லா சுரக்கும். எனக்கு பால் ஒரு பக்கம் வந்து கொடுத்துட்ருப்பேன், ஒரு பக்கத்தில் மார்பகத்தில் வந்து பால் சுரக்கும். அந்த அளவு பால் நிறைய சுரந்ததுங்க. நிச்சயமாக நான் ஒரு வேளை இப்போது குழந்தை ஒரு 3 ஹவர்ஸ் தூங்குறாங்க அப்படின்றப்போ அடுத்த 4 ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப எனக்கு பால் வந்து கட்டிட்டு எனக்கு மார்பகம்லாம் ரொம்ப வீக்கம்லாம் ஆகிடும். ஸோ அந்தளவு தாய்ப்பால் வந்து சுரந்தது. எனக்கு வந்து 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ நான் வில்லேஜ் சைடில் இருக்காதால எங்கள் வீட்டில் என்ன மாதிரி டிப்ஸ்லாம் எனக்கு சொன்னாங்க, நான் என்ன மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்றது 1 by 1 உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்றப்போ நம்ம சேனலில் குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்யணும், குழந்தைக்கு எது ரொம்ப பெஸ்ட்டு சோப்பு, குழந்தைய வந்து எப்படி பார்த்துக்கணும், எப்படி குளிப்பாட்டணும், குழந்தை ஏன் பால் கக்குறாங்க, இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி டெலிவரி கழிச்சு நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டா வெயிட் போடுவீங்க, என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, தொப்பை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், இது மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோ இருக்குது. ஜஸ்ட் சேனலுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், காலையிலேருந்து நைட் வரையும் சொல்கிறேன் சரிங்களா? காலையில் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு ஏதாச்சும் டேப்லெட் இருக்குது, தைராய்டு இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்றப்போ குழந்தை பிறந்த பிறகும் அந்த டேப்லெட்டை நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கணும். ஸ்கிப் பண்ணவே கூடாது. நம்ம தாய்ப்பால் கொடுக்குறதால நம்ம உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும். ஆல்ரெடி நம்மளுக்கு ஏதோ ஒரு சத்து குறைவாக இருக்கிறதால டேப்லெட் எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எடுக்காமல் விடவே கூடாது சரிங்களா? ஏன்னா வெயிட் ரொம்ப போட்டுருவோம். ஸோ என் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து தைராய்டு எனக்கு வந்துச்சு 4th மந்த்லேருந்து. நான் பேபி பிறந்தப்பறம் தைராய்டு போகிறத விட்டுட்டேன் டேப்லெட்டு. குழந்தை வந்து நல்லா இருந்தாங்க, பட் நான் ரொம்ப வெயிட் போட்டேன். ஸோ அப்புறம் கண்டுபிடிக்கிறப்போ தைராய்டு அதிகமாகிடுச்சுன்றது. ஸோ அதனால் டேப்லெட் போகிறத அவாய்ட் பண்ணாதீங்க. காலைல தூங்கி எழுந்த உடனே நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே நல்லா ஒரு சொம்பு அளவு, டம்ளர்லாம் நல்லா சொம்பு அளவு பால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா முந்திரி பருப்பு போட்ட ரஸ்க்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா? அதாவது நிறைய விற்கிறாங்க, எங்கள் ஊர் சைடில் செஞ்சு விற்பாங்க. அந்த ரஸ்க் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல 4-5-6 பீஸ் அந்த பாலில் உள்ள ஒரு கிணத்துல ஊற்றிக்கணும். நல்லா முங்க விட்டுட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்பூன் போட்டு அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடுங்க. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ண விஷயம். இது நிறைய பேர் சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு நிறைய தாய்ப்பால் சுரக்குங்க. நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பால் சுரக்கும். நீங்கள் வந்து கோதுமை ரஸ்க் வந்து எடுத்துக்கோங்க, மைதா ரஸ்க் வந்து வேணாம். நிறைய தாய்ப்பால் சுரக்கும். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இதை தான் சாப்பிடுவேன். இதை தனியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன். இதை சாப்பிட்டாவே எனக்கு ஒரு 1 மணி வரையும் பசி எடுக்காது. ஆனால் அதனால் எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, இட்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்லி, தோசை இது இதெல்லாம் சாப்பிடுங்க, எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இட்லி வந்து உளுத்தம்பருப்பு இருக்கும், தோசையில் வந்து உளுத்தம்பருப்பு இருக்கும். குழந்தைக்கு வந்து வயிறு உபசம் ஆகிடும்னு சொல்லுவாங்க. என் வீட்டு சைடில் வந்து எனக்கு சாப்பாடு தான் கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சாப்பாடு நிறைய பேர் குழந்தை பிறந்த பிறகு நிறைய சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும். நிறைய சாப்பிடாதீங்க, அளவாக சாப்பிடுங்க. ஏன்னா தாய்ப்பால் குழந்தை குடிக்கிறதால அவங்க உறிஞ்சிருவாங்க நம்ம சத்தெல்லாம். நம்ம வயிறு ரொம்ப காலி ஆகிட்ட மாதிரி வயிறு டொக்குன்னு ஆகிட்டு நம்மளுக்கு பசி நிறைய எடுத்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சமாக சாப்பிடுங்க. நிறைய நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்றப்போ இந்த ஆட்டுக்கால் குழம்பு இருக்கு இல்லைங்களா, நிறைய மிளகுத்தூள் போட்டு நிறைய பூண்டு போட்டு ஆட்டுக்கால் குழம்பு நிறைய எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய்ப்பால் நிறைய சுரக்கும். அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆட்டோட ரத்தம் இருக்கு இல்லைங்களா, அதை பொரிச்சு சாப்பிட்டிங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைக்கு நிறைய பாப்பாக்கு நல்லா ரத்தம், பாப்பாவுக்கு தாய்ப்பால் சுரந்துட்டே இருக்கும். சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சுவரொட்டி இருக்குங்க இல்லையா, எங்கள் வீட்டு சைடில் ஆட்டோட மண்ணீரல் சொல்லுவாங்க. அந்த மண்ணீரலை மந்த்லி ஒன்ஸ் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நிறைய தாய்ப்பால் சுரக்கும். அதே மாதிரி டெய்லியும் ஒரு முட்டையாச்சும் சாப்பிடணும். மஞ்சக்கரு சாப்பிடாதீங்க, வெறும் முட்டை மட்டும் சாப்பிடுங்க. அந்த முட்டை சாப்பிட்ட மறுநாளோ அன்றைக்கி கவனித்து பாருங்கள், குழந்தைக்கு செட் ஆகுது, குழந்தைக்கு வந்து வயிறு உபசம் ஆகலை, குழந்தை வந்து வாமிட் எடுக்கல அப்படின்றப்போ அது பாப்பாக்கு செட் ஆயிருச்சு. இல்லை ஒரு சில குழந்தைங்க வந்து முட்டை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. நான் வந்து ஒரு நாளைக்கு 4 முட்டை சாப்பிடுவேன், கண் வச்சிடாதீங்க. காலை 2 முட்டை, நைட்டு 2 முட்டை. ஏன்னு சொல்கிறேன், எனக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எங்கள் அம்மா முட்டை கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டை, நாங்கள் கோழிலாம் வச்சுருக்கோம், வீட்டில் மாடே வச்சுருக்கோம். ஸோ நல்ல நேச்சுரலான பால் தான், நேச்சுரலான முட்டை தான். ஸோ ஒரு நாளைக்கு 4 முட்டை சாப்பிடுவேன். ஏன்னா சாப்பாடுங்களை குறைச்சிக்கிறேன் இல்லையா, அது மாதிரி சத்தான ஆகாரங்கள் தான் எடுத்துப்பேன். ஸோ முட்டை கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். முட்டை கண்டிப்பாக நீங்கள் வேக வச்சு நல்லா எடுத்துக்கணும். ஆம்லேட்டு ஆஃப் ஆயில கிடையாது, வேக வச்சு நல்லா எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 முட்டை சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப ஹெல்தி, ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, குழந்தைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பால் நிறைய சுரக்கும். இது நீங்கள் வெஜ்ஜெலாம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்றப்போ நிறைய கேரட் எடுத்துக்கணும். நிறைய கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரட் நல்லா துருவி அதில் கொஞ்சம் முட்டை உடச்சி, நான் எல்லாத்துலேயும் முட்டை உடச்சி, பீட்ரூட்டில் கூட முட்டை உடச்சி ஊற்றி எங்கள் அம்மா பொரிச்சு கொடுப்பாங்க. எனக்கு அப்போ தான் சாப்பிட பிடிக்கும். இப்போ டெலிவரி கழிச்சு ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பேர் நிறைய சாப்பிடுவாங்க, ஒரு சில பேருக்கு சாப்பாடே பிடிக்காது. எனக்கு வந்து டெலிவரி கழிச்சு சாப்பாடே பிடிக்காமல் போச்சு, பசி எடுக்காமல் போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து முட்டைனா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதனால் முட்டை கொடுத்தா எப்படினாலும் நான் சாப்பிட்ருவேன். அதனால் எங்கள் அம்மா வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் முட்டை ஆட் பண்ணி என்னை சாப்பிட வைக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேரட் பொரியல் சாப்பிட்ணும், பீட்ரூட் பொரியல் சாப்பிட்ணும், பீன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும்,
முருங்கைக்கீரை எடுத்துக்கணும், அரைக்கீரை எடுத்துக்கணும், சிறுகீரை எடுத்துக்கணும், பாலக்கீரை எடுத்துக்கணும். இது மாதிரி கீரைகள் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு தாய்ப்பால் நிறைய சுரக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கீரைகளை வந்து மதியான டைம் மட்டும் தான் சாப்பிட்ணும், நைட் டைமில் சாப்பிடக்கூடாது. அது வந்து குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிக்கும், ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரையிலேயே கூட புளிப்புக்கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த புளிப்புக்கீரை வந்து சாப்பிடக்கூடாது, அது குழந்தைக்கு வந்து ஒத்துக்காது. இப்போ நான் இதெல்லாம் சிம்பிளாக சொல்லிட்டு வரலையா, நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே பிடிக்காதவங்க சும்மா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நல்லா ஒரு கைப்புள்ள அளவு பூண்டு போட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள் நிறைய போட்டு, அதுவே ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி அதை மட்டுமே சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயும் கண்டிப்பாக மிளகுத்தூள் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஆப்ரேஷன் ஆனவங்களாக இருந்தால் கூட இதெல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தையல் புண்ணெலாம் சீக்கிரமாக ஆறும். இல்லை நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆனால் கூட பிறப்புறுப்பில் வந்து கிழிச்சு தான் குழந்தை எடுக்கிறாங்க இல்லையா, கீரல் போட்டு அந்த 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 இது கூட சீக்கிரமாக வரும். பெப்பர் நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்றப்ப குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. எந்த அளவு நீங்கள் மிளகு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு குழந்தைக்கு நிறைய தாய்ப்பால் சுரக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக நல்ல பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் பூண்டு நல்லா உரிச்சு போட்டுருங்க. அந்த பால் நல்லா 1 டம்ளர் அளவு பால் எடுத்துக்கோங்க. அந்த பால் நல்லா பூண்டு நல்லா கொதிக்க வச்சு பூண்டு நல்லா மாவு மாதிரி வேகணும். அது ஸ்பூன் போட்டு அள்ளி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய தாய்ப்பால் சுரக்கும். இது எல்லாமே சிம்பிளான மெத்தட் தான் இல்லைங்களா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தாய்ப்பால் இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கணும், சரிங்களா. உங்களுக்கு வந்து வேக வச்சு கடலை சாப்பிட்றது, வேர்க்கடலை சாப்பிட்றது, இதெல்லாம் வேர்க்கடலை சாப்பிட்டா குழந்தைங்க வந்து வயிறு உபசமாயிடும். எங்கள் வீட்டு சைடு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து ஆயில் ஐட்டமோ ஃப்ரை பண்ண ஐட்டமோ எடுத்துக்காமல் வறுத்த மீன்லாம் சாப்பிடக்கூடாது. எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க, குழம்புல போட்ட மீன் தான் கொடுப்பாங்க. நிறைய மீன் சாப்பிட்டேங்க. நம்ம வந்து சாதம் கொஞ்சமாக எடுத்துப்பேன், மீன் எடுத்துப்பேன், முட்டை எடுத்துப்பேன். இதெல்லாம் சாப்பிட்டு நான் வந்து நிறைய நான்வெஜ் சாப்பிடுவேன். பட் எனக்கு ப்ரெக்னன்சி டைமில் பிடிக்காத விஷயம், நார்மலாக எனக்கு பிடிக்காத விஷயத்த கூட குழந்தைக்காக நான் ஒன்று சாப்பிட ஆரம்பித்தேன். நான் சாப்பிட்டா குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைக்கு சீக்கிரமாக தலை நிற்கும், சீக்கிரம் குழந்தை கவுந்துப்பாங்க, குழந்தை சீக்கிரம் நடப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ நம்ம குழந்தைக்காக தான் இருக்கிறோம் இல்லையா, நம்ம அம்மா கூட நம்மளுக்காக தான் இருக்காங்க, நம்மளுக்காக நிறைய விஷயம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாப்பாடு தானே, அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நம்மளுக்கு என்ன போகுதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் எதையுமே மாற்றி சாப்பிட மாட்டேன். அதாவது சும்மாவே போயிட்டு ஒரு நொறுக்கு தீனியோ, ஒரு முறுக்கு, ஒரு பிஸ்கெட்டு, அது மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா குழந்தை அன்றைக்கே வந்து மோஷன் டைட்டாக போயிடுவாங்க, ரொம்ப முக்கி டாய்லெட் போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப கவனமாக இருப்பேன். நானும் வெயிட் போட்டுருவோம் இல்லைங்களா, ஸோ ரொம்ப கவனமாக இருந்தேன். சிப்ஸு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிட்டு இப்போ நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி கழித்து வந்து நைட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க, பால் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க வெயிட் போகிறது அவங்களுக்கே தெரியவே தெரியாது. நம்முடைய தொடை பக்கத்தில், முதுகில், மார்பகத்தில், அந்த கழுத்து கீழெல்லாம் சதை நல்லா தொங்கிடும். நம்ம வந்து பாப்பா பால் குடிக்கணுன்றதுக்கு நிறைய சாப்பிட வேண்டாம், அளவாக சாப்பிட்டா போதும். நான் ஹெல்த்தியாக சாப்பிட்டா அதுவே போதுங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தாய்ப்பால் இல்லைன்றது வராது. நான் வந்து 2 வேளை ரஸ்க் எடுத்துப்பேன். எனக்கு சாப்பாடு மேலே ஆர்வமே இருக்காது, பால் மேலே ரொம்ப ஒரு அலாதியாக பால் குடிச்சிட்டே இருக்கணும் மாதிரி தோணும். எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்டேஜில் போர் அடிச்சிச்சு. ஒரு நாளைக்கு நான் 1 லிட்டர் பால் குடித்தேங்க. காலைல 1/2 லிட்டரு, மத்தியானம் நைட்டுக்கு 1/2 லிட்டரு. ஒரு டைம் நைட்டில் கூட மத்தியானத்தில் கூட பால் கேட்டால் அம்மா கொஞ்சம் பால் கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் பசும்பால் இருந்ததால பிரச்சனை இல்லை. பட் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு சொன்னாங்க, என்னன்னு தெரியல இவ்வளோ பால் கேட்குற, பால் போய் எதனா இவ்வளோ பிடிச்சிருக்கான்னு தெரியல அப்படின்லாம் கூட எனக்கு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இப்போலாம் என்னால் 1 டம்ளர் பால் கூட குடிக்கவே முடியல. ஆனால் ப்ரெக்னன்சி டெலிவரி கழிச்சு எனக்கு நிறைய பால் தேவைப்பட்டது, நிறைய பால் குடித்தேன். என் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டாங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதையும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.